பண்ணட்டா? முதல் கிளாஸ் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அதை வச்சு பண்ணட்டா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்பா ஆனா ஸ்கிரீன் சின்னதால இருக்கு. மேம் do you send in the WhatsApp? ஒரு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன், நீங்க ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சரி அப்பா. என்ன சுத்தமா கூட பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்ரை பண்றீங்களா இல்ல வீடியோ வாட்ச் பண்றீங்களா? ஒரு தடவை நான் உங்களுக்கு முழுவதுமா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இது பண்றேன், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே பண்ண முடியுமா அப்படின்றத பாத்துக்கோங்க. Ma'am, in which size we have to take the paper? நோட் பேப்பர் இருக்குல்ல, ஸ்மால் சைஸ் நோட் பேப்பர் ஒண்ணு. இல்லைன்னா A4 ஷீட் எதுனாலும் ஓகே. கலர் பேப்பர் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் இருக்காதுல்ல, அதனால சும்மா ஜஸ்ட். I love color paper. கலர் பேப்பர் இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. பண்றீங்களா? வீடியோ ஸ்லோ பண்ணவா? வீடியோ ஸ்லோ பண்ணவா உங்களுக்கு? என்னம்மா? எஸ் மேம். ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, வருதுங்கறத ட்ரை பண்ணி பாப்போம். சரியா? மேம் நீங்க அனுப்பி விடுவீங்கல்ல, அத பார்த்து நான் வீட்ல நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஓகே, நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட். சரியா? ஜஸ்ட் பாருங்க. மேம் நான் வீட்ல பார்த்து பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? வேற யாரும் ட்ரை பண்றதுனால நீங்க பாருங்க, உங்க கையில பேப்பர் எல்லாம் ரெடியா இருந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னும் தப்பு இல்லை. சரியா? சரியா மேம்? சரியா? என்னம்மா? சரியா? சரியாவா கேக்குறீங்களா? ஓகே, கரெக்ட். உதய கார்த்திக், கரெக்ட், சரிதான். ஓகே, அந்த இடத்துல ஒரு பேஸ்ட் நீங்க நூல் இருக்கும் பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதை பாருங்க. This is right. Wait. ரெண்டு பக்கமா நம்ம மாத்தி மாத்தி அந்த பேப்பரை வந்து இது பண்ணிட்டே இருக்கிறதா மேடம். நம்ம விசிறி செய்வோம்ல, ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அதே மாதிரிதான். அதே மாதிரி நம்ம மடக்கணும். சியோனா அதே மாதிரி மடக்கிட்டு ஓகே, ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி நம்ம மடக்கணும். சரிங்களா? வெரி குட். இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? உதய கார்த்திக் கையில வச்சிருக்காங்க பாருங்க. வேற யார் ட்ரை பண்றீங்க? ஜெரோன் ட்ரை பண்றீங்களா? ஜெரோன் ஜான்
ஜோஸ்லின் ட்ரை பண்ணலையா ஜோஸ்லின்? ஆமா மேம், வீட்ல இருந்து பண்ணிக்கிறேன். சார்ட் கடைக்கு பேப்பர் கடைக்கல தேடி பண்ணிக்கிறேன். Ma'am, see at my video, ma'am. என்னம்மா? Ma'am, see at my video. Ma'am, see at my Wait, screen wait. video, ma'am. Wait. இந்த இடத்துல நூல் போட்டு கட்டுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீ போய் செய்யல பாத்துட்டேன். பண்ணு. செய்யற மாதிரி இன்னொரு தடவை அதை கிளிக் பண்றேன், watch பண்ணுங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இவங்க வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி போடுறாங்க. நீங்க சின்ன காயின்ஸ் ரவுண்ட் போடுறதுக்கு நீங்க எதனால யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அவங்க வைக்கிறதுக்கு இப்ப கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்க எதனால ஒரு ரவுண்ட் வட்டமா ஒரு பேப்பரை சின்னதா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கூட நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காயின்ஸ வச்சு கவுண்ட் பண்ணி நீங்க அதை கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கடையில வந்து இந்த ஸ்மைலி ஃபேஸஸ் இருக்கும்ல, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்றது ஸ்மைலி ஃபேஸஸ் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னதா ஒரு காயின்ஸ் ஏதாவது வச்சு வட்டம் போட்டுட்டு ஒரு அட்டையில நீங்க கட் பண்ணி அந்த இடத்துல முகத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்களா? கெட்டி வச்சுக்க, ஒரு சின்னதா தலை மாதிரி கெட்டி வச்சுக்க. ஓகேவா? பாத்துட்டீங்களா? ஹலோ, பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? பண்ணிருக்கீங்களா யாராவது?
finish பண்ணிருக்கீங்களா? மேம் நான் விக்சர் பண்ணல மேம். ஹலோ, பண்ணிருக்கீங்களா? finish பண்ணிருக்கீங்களா? திருப்பி பண்ணேன், எனக்கு வர மாட்டுது மேம். என்ன கலர்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். சரியா? மேம் நான் வந்து இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? பொறுமையா செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? ஆமா நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் வீடியோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். நீங்க வீட்ல வச்சு கூட பொறுமையா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? நான் வந்து ஜஸ்ட் இது ஒரு திங்ஸ், காகிதத்தால் ஆன ஒரு பொருள். அது சரியா? ஒரு காகிதத்தால் செய்த ஒரு பொருளை இப்ப நீங்க இல்ல உங்களுடைய தங்கச்சிக்கோ தம்பிக்கோ யாருக்காவது ஒரு கிஃப்ட், ஒரு பர்த்டே கிஃப்டா நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கடைக்கு போக முடியலன்னா இந்த மாதிரி ஏதாவது பேப்பர்ல நீ கூட செஞ்சு கூட நீங்க கொடுக்கலாம். உங்களுடைய ஃபேஸ் கலர் பேப்பர்ஸ் நீங்க உங்களுக்கு டிஃப்ரெண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி மேம். நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். சரியா? சென்ட் பண்றேன், நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. உதய கார்த்திக் பாதி நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? ஓகேடா, நீங்க முடிச்சு எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க பொறுமையா அந்த வீடியோ நான் சென்ட் பண்ணிட்டு நீங்க பொறுமையா எனக்கு ஈவினிங் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? நீங்க பண்ணுங்க. அவங்க எங்க நோண்டிடுறீங்க? சரிம்மா, நம்ம பாடப்பகுதிக்கு போலாமா? சரி, நம்ம பாடப்பகுதிக்கு போங்க. சரிப்பா, பாருங்க. மியூட் ஆப்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. எல்லாரும் மியூட் ஆப்ஷன்ஸ் போடுங்க. அப்பா எதுல எழுதணும்? அப்பா எதுல எழுதணும்னு சொன்னாங்க? ஓகே. நெகிழியால் பாடம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம். இப்ப காகிதத்தால் வேற என்னென்ன பொருள்கள்லாம் நம்ம பண்ணலாம் சொல்லுங்க பாப்பா. நீங்க சொல்லுங்க, வேற என்னென்னலாம் பண்ணலாம் காகிதத்தால? பை பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? பட்டம் பண்ணலாம், பை பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? பேஜ் என்னடா? விசிறி பண்ணலாம். விசிறி பண்ணலாம். விசிறி பண்ணலாம். வெரி குட். இப்படி நிறைய பொருள்கள் வந்து நம்ம என்ன செய்யலாம்? காகிதத்தால் ஆனதெல்லாம் பொருட்களை வச்சு நம்ம பண்ண முடியும். அப்படிதான். வெரி குட். காகிதம்னா என்னது?
காகிதம்னா என்னது? அப்பா யூரின் வரேன். சாரி கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு நிமிஷமா. வெயிட். USB storage. மாணவர்கள் நினைத்தார். ஹலோ, இங்க ஒரு நிமிஷம். வீடியோ வரலையே. Sorry students, some network problem. வணக்கம் மாமா. மதிய வணக்கம். நெட்வொர்க் ப்ராப்ளம் கம். ஆமா நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்ததனால சாரி. குறைஞ்சிட்டாங்க. எத்தனை பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க காணுங்க? எத்தனை பேர் இருக்காங்க? ஐயோ, இவ்வளவு பேருக்கு எப்படி போச்சு? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். Okay, again start to share.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வியூ ஆகுதா? ஸ்கிரீன் வியூ ஆகுதா? ஸ்கிரீன் வியூ ஆகுது மேம். சரிடா, சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால இந்த ஃபைல் எடுக்க முடியல, தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்களா? ஓகேமா, நம்ம இப்ப பாடப்பகுதியில போலாம். நம்ம இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம பார்த்தோம், மாணவர்கள் நினைத்தால் அந்த பாடத்துல எதையும் மாணவர்கள் நினைத்தால் எதையும் நம்ம சாதிக்க முடியும், நெகிழி இல்லாத ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி உணர்த்தும் விதமாக தான் இந்த பாடம் உள்ளது. நம்ம எதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம், இதனால எந்தெந்த உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பாடத்துல வரக்கூடிய 2 பெண்கள் யாரு, அவங்களுடைய வாழ்வில் நிகழக்கூடிய நிகழ்வுகள், அதனால் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ இந்த பாடத்துல மேரி மகிழினி 2 பேரும் பாத்தீங்கன்னா தோழிகளா இருந்தாங்க. தோழிகள்னா யாரு? நண்பர்களா இருப்போங்கல்ல. சரியா? இவங்க 2 பேரும் பாருங்க, மேரி வந்து மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். யார பாக்குறதுக்கு வரா? யார பார்க்க வரா? தன்னுடைய தோழியை பார்ப்பதற்கு சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள் தனது தோழியை பார்க்க. தனது ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவங்க தான் தோழர்கள் நம்மளுக்கு இருப்பாங்க. சரியா? 2 பேரும் அன்பானவர்கள். 2 பேரும் அவளை பாக்குறதுக்காண்டி இங்க வராங்க. அப்ப மேரி என்ன சொல்றா பாருங்க, அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு ஒன்று என்ன செய்யுது, கன்று ஈன்று உள்ளது. ஈன்று உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈன்று பெற்றுள்ளது. சரிங்களா? குட்டி போட்டிருக்கு, அந்த எங்க வீட்டு பசு வந்து குட்டி போட்டிருக்கு, இனி நான் வந்து அதோடதான் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட மகிழினி என்ன சொல்றா, என்னையும் நீ விளையாட்டுல சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றா. சரியா? நீயும் என்னை விளையாட்டுல சேர்த்துக்கோ, நானும் உன் கூட என்ன செய்ய போறேன், அந்த கன்றுக்குட்டியோட நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. அப்பொழுது பாருங்க, மேரியின் வீட்டு மாட்டு தொழுவத்தில் ஒரே கும்மல். மேரி வீட்டினுடைய மாட்டு தொழுவத்துல கும்மலா இருந்தது. கும்மல் என்றால் என்ன அர்த்தம்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். கும்மல்னா கூட்டமா இருந்தது. சரியா? அந்த மேரியினுடைய வீட்டு தோட்டத்துல பாருங்க, எல்லாருமே அந்த தொழுவம், மாடு கட்டக்கூடிய அந்த இடத்தை தான் வந்து தொழுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடம் தான் தொழுவம், மாட்டு தொழுவம். அந்த தொழுவத்துல மக்கள் எல்லாரும் கூட்டமா கூடி நிக்கிறாங்க. சரியா? இதை பார்த்து ஓடி சென்று பார்த்தனர் 2 பேரும், 2 நண்பர்களும் போய் ஓடி போய் பார்த்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாட்டு தொழுவத்தில் வந்து கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்வதாக இருந்தது. அவர்கள் பார்த்த அந்த காட்சி, எவ்வளவுதான் நம்ம ஒரு கடினமான மனம் கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த தொழுவத்துல பாருங்க, அவர்களுடைய கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்வதாக இந்த இருந்துச்சு, மனம் இறக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பசு வந்து இறந்து கிடந்தது. சரியா? எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த புல்கள்லாம் சாப்பிடும் பொழுது பாருங்களேன், அது எதை சேர்த்து சாப்பிடுது? மாடு வந்து எதை சேர்த்து சாப்பிடுது? பிளாஸ்டிக் கவர்ஸையும் என்ன செஞ்சிருது, சேர்த்து சாப்பிடுறது. சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து பிளாஸ்டிக் கவர் சாப்பிடும் பொழுது செரிமானம் ஆகுமா? ஆகாது. அது வந்து நம்ம செரிமானம் ஆகக்கூடிய பொருள்கள், இலை தலைகள் இதெல்லாம் சாப்பிட்டாதான் செரிமானம் ஆகும். காகிதத்தை சாப்பிட்டா அதுக்கு செரிமானம் ஆகாதுல்ல. அதற்கு வந்து தெரியாது இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுது,
அந்த புல்லையும் சேர்த்து வந்து அது சாப்பிட ஆரம்பிச்சது. சரியா? அந்த புல்லோட அந்த காகிதத்தையும் அந்த நெகிழி பையையும் சேர்த்து சாப்பிடுவதனால அதனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு அந்த இது என்ன ஆகுது, அப்படியே தங்கிருது. இதனால அதனுடைய கழிவுகளை என்ன செய்ய முடியல, வெளியேற்ற முடியல. சரியா? அதனுடைய கழிவுகள் வந்து வெளியேற்ற முடியாமல் அத வந்து என்ன பண்ணுது, இறந்து போயிருது. அதனால பாத்ரூம் சரியா என்ன செய்ய முடியல, போக முடியல. தன்னுடைய எல்லா கழிவுகளையும், தான் உண்ட கழிவுகள் எல்லாமே செரிமானமாகி வெளியே வரும்ல, அப்போ அந்த வெளி வரும் பொழுது அதற்கு அதை வந்து வெளிவர வைக்க முடியல. இந்த நெகிழி குப்பைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதனுடைய வயிற்று பகுதியில சென்று சேர்ந்துருக்கு. சரியா? அதனுடைய வயிற்று பகுதியில செஞ்சதுனால அத கழிவு வந்து வெளியேற்ற முடியல. அதனால்தான் வந்து அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்த. யாரு பேசுறீங்க? ஹலோ, என்னாச்சு? யார் சத்தமா இருக்கீங்க? யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? ஹலோ, என்னாச்சு? மியூட் ஆப்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, சரியா? நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக அந்த நெகிழி பை, அந்த பிளாஸ்டிக் பை அது சாப்பிட்டதுனாலதான் அது வந்து பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்நடை மருத்துவர் வந்து கூறிக்கொண்டிருந்தார். சரியா? அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வேதனையுடன் மேரியும் மகிழினியும் பள்ளிக்கு சென்றனர். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எதனால, இந்த ஆசையா வளர்த்த ஒரு பசுவோ கன்றுக்குட்டியோ நம்ம வீட்டுல இறந்து போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்குமா இல்லையா? இருக்கும்ல, வருத்தமா இருக்கும்ல. சரியா? இதனால இந்த கால்நடை மருத்துவர் என்பது யார் அப்படின்னா, அந்த விலங்குகள் எல்லாம் பாத்துக்கிடுவாங்கல்ல, விலங்குகளுக்கு மருத்துவம் செய்யக்கூடியவர் தான் கால்நடை மருத்துவர். சரியா? இந்த கால்நடை மருத்துவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு வெட்டினரி டாக்டர். வெட்டினரி டாக்டர். ஒரு நிமிஷம். சரியா? நெகிழியால தனக்கு இறப்பு ஏற்பட்டதாக என்ன பண்றாங்க, கால்நடை மருத்துவர்கள்லாம் சொன்னதை கேட்டு அந்த குழந்தைகளுக்கு, மேரிக்கும் மகிழனுக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. தான் ஆசையா வளர்த்த அந்த கன்றுக்குட்டி, அந்த மான் வந்து, அந்த பசு மாடு வந்து இறந்து போனதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா என்ன செய்யறாங்க, தன்னுடைய பள்ளிக்கு போறாங்க. சரியா? 2 பேரும் அமர்ந்திருந்த அந்த சோக நிகழ்வுகளை பார்த்து வகுப்பாசிரியர் வந்து அவங்க 2 பேர்கிட்டயும் போய் கேக்குறாங்க. சரியா? என்ன காரணம், எதனால வந்து உங்க 2 பேருமே சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அந்த ஆசிரியர் கிட்ட அவங்க நடந்த உண்மையை சொல்றாங்க. அப்போ அதற்கு ஆசிரியர் வந்து அதற்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அத வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லீவ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூனால. ஓகேம்மா, மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நெகிழியினால் என்னென்ன தீமைகள் விலங்குகள், பறவைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் இறக்க நேரிடுகிறது. சரியா? அதுக்கப்புறம் மக்காத பொருள்கள், சாக்கடைகளில் நீர் தேங்கி நிற்கும். இதனால் கொசுக்கள் மற்றும் ஈ உற்பத்தியாகி நோய் வந்து பரவக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. சிறுமி மேரியும் யாரு, மேரியும் மகிழினியும் வந்து தோழிகளா இருந்தாங்க. சரிங்களா? இவங்க 2 பேரும் அவங்கள சந்திக்கும் பொழுது மேரி வந்து என்ன சொல்றான்னு பாருங்க. இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இனி நான் எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அதை கேட்ட மகிழினி, என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள்.
அப்பொழுது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்மல். கும்மல்னா என்ன சொன்னேன்? கும்மல்னா என்னது? கூட்டம். கும்மல்னா என்னது? கூட்டமா இருந்துச்சு. எதனால அந்த மாடு வந்து இறந்து போனது? மாடு எதனால இறந்து போனது? பிளாஸ்டிக் கவர்ஸ் சாப்பிட்டு. பிளாஸ்டிக். அந்த அந்த நெகிழி பை. பிளாஸ்டிக்னா நெகிழி. தமிழ்ல என்னது பிளாஸ்டிக்னா? நெகிழி. நெகிழி பை. சரி, அந்த நெகிழி பைய சாப்பிட்டதுனால அதனுடைய உயிர் வந்து இறந்து போயிடுச்சு. தன்னுடைய கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் அந்த பசு வந்து இறந்து போனது. சரியா? இதனால யார் சொன்னா? இதனாலதான் இறந்து போனதாக யார் சொன்னாங்க? யார் சொன்னா? கால்நடை மருத்துவர். கால்நடை மருத்துவர். கால்நடை மருத்துவர். அந்த கால்நடை மருத்துவர் என்பது விலங்குகள், மிருகங்களுக்கு வைத்தியம் மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவரை தான் கால்நடை மருத்துவர் சொன்னாங்க. சரியா? இதை சோதித்து பார்த்து இதனால் தான் அது இறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதனால வேதனை அடைந்த மேரியும் மகிழினியும் வேதனையுடனே பள்ளிக்கு செல்கின்றனர். சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டு வகுப்பாசிரியர் அவர்களுக்கு சமாதானம் சொல்கின்றார். சரியா? எதனால இந்த பாதிப்பு வந்து ஏற்பட்டது அப்படிங்கறத சொல்றாங்க. இத நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிக்கலாமா? யார் வாசிக்கிறீங்க? யார் வாசிக்கிறீங்க பாப்போமா? அஸ்லாம் கான் வாசிக்கலாமா? இன்சிரோஸ் வாசிக்கலாமா? ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? இன்சிரோஸ், என்னாச்சு? ஹிம்சி, ராய் வாசிக்கிறீங்களா? இன்சிரோஸ் வாசிக்கிறீங்களா? சரி வாங்க, இத வாசிங்க பாப்போம். மேரி. மேரி இருக்குல்ல, அவளிடம் மேரி தன்னுடைய தோழியிடம், அதுதான் அவளிடம். மேரி அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டில் பசு கன்று ஈன்றுள்ளது. வெரி குட். ஈன்றுள்ளது என்றால் பெற்றது. சரியா? அப்படின்னு அர்த்தம். பசு வந்து என்ன செய்யுது? பசு கன்றை ஈன்றுள்ளது, பெற்றுள்ளது. வெரி குட். அடுத்தது வாசிங்க. இன்று நான் எங்கள் வீட்டில் கன்று குட்டியிடம் விளையாடுவேன். ஸ்கிரீன் பிரசன்ட் இருக்காங்களா? அத இனி நான் என்றால் எங்கள் விளையாடுவேன் என்றால் அதை கேட்ட விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். வெரி குட், வெரி குட் இன்சிரோஸ். Thank you ma'am. ஓகே. ஆண்டோ செவின் வாசிக்கலாமா? ஆண்டோ செபின். ஆண்டோ, என்னாச்சு ஆண்டோ? வேற யாரு வாசிக்கிறீங்க? உதயா கிருத்திக் வாசிக்கிறீங்களா? ஆல்வின் பாக்ஸ்டன் வாசிக்கிறீங்களா?
வாசிங்க. நீங்க எப்படி வாசிக்க போறீங்க? அப்போது அப்போது அதுல இருந்து வாசிங்க. நாட்டு தொலைவத்தில் ஒரு கும்பகர் ஆபீஸ்ல குவாய்ட்டா இருந்துட்டு அல்ல அன்மியூட் பண்ணுங்க. நான் இங்க அன்மியூட்ல பேசினா கேட்கல. பார்த்தனர். பார்த்தனர் அவர்கள் கண்ட காட்சி நாட்டு தொலைவில் கல் நெஞ்சியும் செய்வதற்காக இருந்தது. வெரி குட், வெரி குட் ஆல்வின், வெரி குட். தேங்க் யூ மேம். வெரி குட். அடுத்து வேற யார் ரீட் பண்றீங்க? ஆமி பாலின் ரீட் பண்ணலாமா? ஆமி பாலின் என்னாச்சு? டேனியல் சேவியர், உதய கார்த்திக், உதய கார்த்திக், ஹலோ உதய கார்த்திக், ரிச்சர்ட், ராய். ஓகே, ரீட் பண்ண பயமா இருக்கா? உதய கார்த்திக் ரீட் பண்ண பயமா இருக்கா? அப்படியா? எனக்கு வாசிக்கு பயமா இருக்கு மேம். மேம் ஐ டோன்ட் வாண்ட் டு வாசிக்கு மேம். என்னம்மா? நான் வாண்ட் டு வாசிக்கு மேம். நான் வாசிப்பேன் மேம். நான் வாசிக்க வாசிக்கிறீங்களா? நோ 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 இல்ல இல்ல மேம். ரிச்சர்ட் வாசிக்கிறீங்களா? இல்ல மேம். இல்ல மேம். ஏ இல்ல மேம் இல்ல மேம் சொல்றீங்க. சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை எல்லாரையும் நான் வாசிக்க வைக்கிறேன், சரிங்களா? ஓகேவா? நான் இன்னைக்கு மேம் உங்களுக்கு புதிய வார்த்தைகளை உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். அந்த புதிய வார்த்தைகளை படித்து ஒரு தடவை நீங்க உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்ல நீங்க எழுதிக்கோங்க, சரியா? புதிய வார்த்தைகளை படிச்சு அந்த கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதிக்கோங்க. அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு வகுப்பு தொடங்கின உடனே அதுல இருந்து நான் டிக்டேஷன்ஸ் போடுவேன், சரியா? இப்ப நடத்தின பாடத்துல இருந்து கொஞ்சம் பகுதி தான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அதுல இருந்து புதிய வார்த்தைகள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன், சரிங்களா? அந்த புதிய வார்த்தைகளை படித்து நீங்க ஒரு தடவை கிளாஸ் ஒர்க் நோட்ல நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்த வகுப்புல நான் உங்க டிக்டேஷன் கிளாஸ் தொடங்கின உடனே போடுவேன், சரியா? மாமா உங்கள போல ப்ளூடூத் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கிட்ட கேட்கலாம், சரியாமா? ஓகே, நன்றிமா. Thank you ma'am. நன்றி மேம். Thank you. நன்றி மேம். அடுத்த கிளாஸ்ல வாசிக்க சொல்லுவோம். நன்றி.